வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சலார். ஸோ சலார் பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் ஃபேமிலியோட பார்க்க முடியல. ஸோ அதனால தனியாக தான் போய் பார்த்தேன். சில ஒர்க்ஸ் இருந்ததுனால 2 நாள் கழிச்சு போய் பார்த்தேன். ஸோ டைம் இருந்தது. சலார் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் நடிச்ச படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீட்ல அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி KGF 1 KGF 2 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். செம்ம ஹைப்ல அந்த டேரக்டரை நம்ம மதிச்சிருக்கோம். பிரபாஸும் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம். ஏன்னா நம்ம பாகுபலி 1, 2 அந்த மாதிரி சில நிறைய தெலுங்கு படங்கள் இருக்கு. நம்ம ஆதிபுருஷை விட்டுறலாம், அதை விட்டுருங்க. ஸோ அது வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சலார் டோட்டலாக இந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு நிறைய, அதாவது எப்படி சொல்றதுன்னா, நமக்கு தெரிஞ்ச படத்தை சாப் பண்ணி எடிட் பண்ணி அங்கங்க சேர்த்தா எப்படி இருக்கும், ஒரு பசில் மாதிரி. ஸோ இது எப்படின்னா, நான் இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நான் ரட்சகன் படத்துல இருக்கிற அந்த நாகார்ஜுன் ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கூஸ் பம்க்கு வெயிட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுல அப்பப்போ அவருக்கு நரம்பு புடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ட் பை அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம நிறைய படங்கள் சொல்லலாம். தளபதியிலிருந்து நம்ம நிறைய படம் சொல்லலாம். அது ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட மொத்த இது பார்த்தீங்கன்னா KGF 1 KGF 2ல KGF 1ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே இழுத்து ஒரு சலார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற நிறைய இன்ஸ்பிரேஷன் சீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதான் சொல்றேன், உங்களுக்கு ரட்சகன் நம்ம தளபதி படம் மாதிரி நிறைய, அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள் படம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேட் மேக்ஸ் 2 அந்த ஒரு இது, அப்புறம் அந்த ஃப்ரெண்டை அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு பிரபாஸ் பண்ண போற அந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ஜான்விக்ல ஜான்விக் கேரக்டர் எப்படி ஒரு எக்ஸாகரேட் பண்ணி அந்த கேரக்டர் இவனா அப்படின்னு சொல்லும்போது எப்படி கொண்டு போய் நிறுத்துறாங்களோ அது மாதிரி. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோபடி. ஸோ நம்ம விக்ரம் படத்துல நம்ம கமல் சாரை இவரா அப்படின்ற மாதிரி ஒரு டார்க் ஷேட்லயே இருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி ஸோ நிறைய படத்தை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த படம் மொத்தமா பாத்தீங்கன்னா இது ஏ சர்டிபிகேட் கொடுத்து எடுக்கணும்னு எடுத்தாங்களா, இல்ல இப்படிதான் வரணும்னு சொல்லி எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நார்மலா இந்த படம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தா ஓகே 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 அப்படின்ற மாதிரி போகும். பட் ஏ கொடுத்து வர கலெக்ஷனை கட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு அதுதான் முதல்ல. இப்போ 10 ரூபாய் வர இடத்துல இப்போ 5 ரூபாய் தான் வரும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இன்னொரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைக்களம் சுத்தி ஒரே இடம் தான். பிரபாஸோட கேரக்டர் ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு வராங்க. ஸோ அஸ்தியை கரைக்க அவங்க அம்மாவோட அஸ்தியை கரைக்க வராங்க. ஸோ யாருக்கு தெரியாம வராங்க. அந்த பொண்ணு இந்தியாவுக்கு ரீச் ஆன உடனே எல்லாரும் அந்த பொண்ணை சாவடிக்க போவாங்க. அங்க இருந்து ஒரு கேங்கு, அந்த கேங்ல இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் யாருன்னா நம்ம பிரபாஸ். ஸோ நம்ம பிரபாஸ் யாருன்னா கேட்டீங்கன்னா, அந்த கேங்கையே அப்படியே கதிகலங்க வச்ச ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பில்டப் 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 ஃபைட் 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 பில்டப் ஃபைட் அப்படியே போயிடுச்சு. பிருத்திவிராஜ் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே மனசுல நின்னாலும் அந்த ஒரு என்ன சொல்ல கனெக்ட் அப்படின்ற எதுவுமே இந்த படத்துல எனக்கு வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் இன்டர்வல் பிளாக்ல. ஸோ அந்த ஒரு குழந்தைய காப்பாற்ற சீனு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு. எனக்கு என்னன்னா, KGF 1 சரி KGF 2 அந்த 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 ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கும். அந்த ஸ்கிரீன் பிளேயோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கும். என்ன பண்ண போறான் இதுல இதுதான் பண்ண போறான், ஆனா இதுதான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்கதான் நமக்கு ரொம்ப என்னடா இதுதான். ஸோ அதாவது நீங்க எப்ப எனக்கு நீங்க இன்டர்வல் கொடுக்க போறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல்.
எப்போ கிளைமாக்ஸ் நீ சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதாவது வந்து சுத்தி வளைச்சி சலாரோட கேரக்டர் கொண்டு வந்து இவன் தான் சலார்னு சொல்றதுக்கே ஒரு மொத்தமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வந்து இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வச்சு நீங்க செகண்ட் ஹாஃப் டிசைன் பண்ணணும்னா செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப செகண்ட் பார்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே தெரியும். ஏதோ சலாரோட இன்ட்ரோ மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேமராமேன் புவன் கவுடா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி மூவி தான். அது வந்து கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா கொஞ்சம் பேர் தான் கனெக்ட் ஆகும், கொஞ்சம் பேர் கனெக்ட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் இந்த படத்தை பத்தி என்னால ரொம்ப பெருசா பேச முடியல. ஏன்னா அதுல அவ்வளவுதான் இருக்கு. படம் சண்டை பார்க்கணுமா போய் பாருங்க, வெட்டு குத்து அப்படின்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். ஸோ அப்படிதான் சொல்லலாம். எனிவே இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் கூடி விடைபெறுவது உங்கள் ஜோஷ். பாய்.